2010ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தொல்லியல் துறையின் புதிய சட்டத்தின்படி சென்னை புறநகரில் 19 இடங்களில் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செம்பாக்கம் பகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நெருக்கடிக்கு ஆளாகியிருப்பதாக புகார் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், பழைய தாம்பரம் தாலுகாக்களிலும், பல்லாவரம் பகுதியில் பழைய பல்லாவரம், திரிசூலம், பெரும்பாக்கம், பெருங்களத்தூர், செம்பாக்கம், மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், பரங்கிமலை, திருநீர்மலை, வண்டலூர் ஆகிய பகுதிகள் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை தவிர மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில், மணிமங்கலத்தில் உள்ள பழமையான கோயில் பகுதிகளும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக செம்பாக்கம் பகுதியில் 164.47 ஏக்கர் பரப்பு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் 2010 முதல் அமலுக்கு வந்த தொல்லியல் துறை சட்டத்தால் இந்த பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை புதிதாக கட்டவும் பராமரிக்கவும் முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த இடத்தில் என்னவென்றால், வீடுகள் ஏற்கனவே நாங்கள் கட்டியிருக்கிற வீடுகள் எல்லாமே சிஎம்டி அப்ரூவல் வாங்கி தான் கட்டியிருக்கிறோம். தற்சமயம் ஏகப்பட்ட ஒரு 25% வீடுகள் கட்டப்படாமல் அப்ரூவல் கிடைக்காமல் இருக்கிறது. எல்லாமே அப்ரூவல் வாங்கி தான் நாங்கள் வீடெல்லாம் கட்டணும். பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குது எங்ககிட்ட. ஆனால் இப்போ இந்த மாதிரி சொல்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குதுங்க. தொல்லியல் துறை வரைபடத்தில் உள்ள செம்பாக்கம் சர்வே எண்களிலும், மாவட்ட நிர்வாகத்தின் வரைபடத்தில் தொல்லியல் துறை குறிப்பிட்ட சர்வே எண்களிலும் மாற்றம் உள்ளதால் கட்டடம் கட்ட விதிக்கப்படும் தடையை நீக்க வேண்டும் என கூறுகிறார்கள் செம்பாக்கம் பகுதி மக்கள். வருவாய்த்துறை சொல்கின்றபடி 157 சர்வே நம்பர் எங்களுக்கு இல்லவே இல்லை என்ற போது, செம்பாக்கம் பகுதியில் இல்லவே இல்லை என்பது தொல்லியல் சொல்லக்கூடிய புராதன சின்னங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே நாங்கள் இவங்க தொல்லியல் சொல்கின்றபடி இதனால் பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய இடம் செம்பாக்கம் இல்லை. ஆகவே எங்களை அந்த புராதன சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட உள்ள பட்டியலில் இருந்து நீக்கி நிவாரணம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுகுறித்து தாம்பரம் கோட்டாட்சியரிடம் கேட்டபோது, தொல்லியல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் பதிவேடுகளை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட 2 துறை அதிகாரிகளிடமும் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.